இப்போ சரவணா எலைட் பார்க்கிங்கில் தாங்க இருக்கும். பக்கத்து பில்டிங் வந்து சரவணா எலைட் டைமண்ட், அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் நம்ம சரவணா தங்க நகை மாளிகை. ஸோ இன்றைக்கி 5th ஃப்ளோரில் கோல்டு பிளேட்டட் சில்வர் ஜுவல்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ புரட்டாசி மாதம் ஸ்ரீனிவாச பெருமாள் கல்யாண ஜுவல்ஸ்லாம் தங்கத்தில் பார்த்துருப்போம். அதே வெள்ளியில் கொண்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். எல்லாமே நியூ அரைவல்ஸு. அண்ட் வந்து இந்த ப்ரைஸ் டேக்லலாம் பார்த்தீங்கன்னா இதனுடைய வெள்ளியோட அந்த கிராம் வெயிட்டு தாங்க மெஷர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தோன்னே ஏதோ கோல்டு ஜுவல்ஸ்ன்னு நினச்சிக்க போகிறீங்க. இன்றைக்கி வந்து ப்ரைஸ்லாம் அதில் எதுலேயுமே மென்ஷன் பண்ணலைங்க. இன்றைக்கி இல்லை, ஒரு 4 days முன்னாடிலேருந்து இந்த சேஞ்ச் கொண்டு வந்துட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட் மாதிரியே அதில் வந்து சில்வருடைய கிராம் வெயிட்டு தான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இதுக்கெல்லாம் வந்து மேக்கிங் சார்ஜ் வரும், ப்ளஸ் ஜிஎஸ்டி. இது மூணும் சேர்ந்து நீங்கள் இதை வாங்கும்போது பே பண்ணுற மாதிரி வரும். நம்ம சேனலில் நிறைய சவுத் தமிழ்நாடுலேருந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஃபாரின் வியூவர்ஸும் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ இதெல்லாம் எப்படி வாங்குறதுன்னு கேட்குறீங்க. ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த வாட்ஸ்அப் நம்பரில் பர்டிகுலர் டிசைன் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு அதனுடைய டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. பிடிச்சிருக்குன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ சென்னையில் தாங்க இருக்கேன் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணி பார்க்கும்போது இன்னும் கூட சூப்பரான கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து புரட்டாசி மாதத்துக்கு ஏற்ற மாதிரி திருப்பதி பெருமாள் போட்ட மாதிரியான பெண்டன்ட்டு. 2 சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி பூதேவி தாயார் வச்சுருக்காங்க. பெண்டன்ட் கீழே வந்து இந்த பிங்க் கலரில் வந்து சூப்பராக பீட்ஸ் தூங்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. பின்னாடி பாருங்கள் இந்த குக்கி மாதிரி ஹூக் டைப்பில் இந்த பெண்டன்ட் மாதிரியான டிசைன் தான் இது. இப்போ நம்மளுக்கு பேர்ல்ஸ் வேணான்னா வேறு செயினில் கூட நீங்கள் இதை அட்டாச் பண்ணிக்கலாம். இது இந்த பேர்ல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரியல் கிடையாது, செமி ப்ரீஷியஸ் பேர்ல்ஸ் தான். ஸோ 3 லேயரில் வந்திருக்கக்கூடியது. ஒரு முத்து மாலை போட்ட மாதிரி இருக்கும். ஒரு ஆன்டிக் பீஸில் பெண்டன்ட்டு. நல்ல நைஸ் கலெக்ஷனுங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸு, பவழ அட்டிகை அண்ட் புதுசாக வந்திருக்க மாடல் டிசைன்ஸ், நிறைய நெக் பீஸ் டிசைன்ஸ் கூட வந்துக்கிட்டே இருக்குது. இதில் பாருங்கள் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி 2 முகப்பு அந்த கழுத்தோட்டு வரா மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே ராயலாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் அடுத்து பார்க்குறது பார்த்திங்கன்னா இந்த பவழமணி கோத்தா மாதிரியான ஒரு பீஸு. இது எல்லாரும் கேட்டதாக சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு ஆன்டிக் பெண்டன்ட்டுங்க. ராமர் சீதை பரதனோட வித் ஹனுமனோட வரக்கூடிய ஒரு சூப்பரான பெண்டன்ட்டு. 2 சைடும் பீகாக் டிசைன் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு 3 கலரில் பவழமணி, எமரல் அந்த மரகத மணி அண்ட் மேலே வந்து ஒயிட் கலர் பேர்ல் முத்து மணி வர மாதிரி சூப்பராக ஒரு காம்பினேஷனில் கொண்டு வந்திருக்காங்க. பார்க்க அப்படியே ஒரு ட்ரெடிஷ்னல் மாடல் மாதிரி இருக்குது. அதில் வந்து நியூ டச், நியூ மாடலில் அந்த ஆன்டிக்கில் வந்து பெண்டன்ட்டு அந்த 2 முகப்பு டிசைன் கழுத்தோட்ட வர மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒரு மாதிரியான ஆன்டிக் பீஸ் தாங்க. நகாசு டைப்பில் நல்ல உருவங்கள் வர மாதிரியான டிசைனு. ரொம்ப ரொம்ப கிராண்டான கலெக்ஷனு. இதெல்லாம் வந்து கோல்டில் வாங்க போனால் பல லட்சங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதே வந்து கோல்டு பிளேட்டட் சில்வரில் நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அஷ்டலக்ஷ்மி பெண்டன்ட் மாதிரியான ஒரு கலெக்ஷனு. ரொம்ப கிராண்ட் கலெக்ஷனுங்க இதெல்லாம் இப்போ கோல்டில் வந்து நியூவாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அதே வந்து நம்ம மிடில் கிளாஸ் மக்கள் ஆசைப்பட்டாலும் வாங்கி போடுற மாதிரி இந்த மாதிரி தங்க முலாம் பூசி வெள்ளி கலெக்ஷன்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. நல்ல கிராண்டான பெண்டன்ட்டுங்க. அதில் வந்து ஒரு 9 லேயர்ஸ் வர மாதிரி அந்த முத்து மணியில் பண்ணி அதுக்கு நடுவிலலாம் பார்த்திங்கன்னா இந்த மயில் டிசைன் முகப்பு வர மாதிரி பண்ணியிருக்காங்க. மேலே மகைன் கழுத்து ஓட்ட சூப்பரான அந்த பீட்ஸில் கோல்டன் பீட்ஸில் வர மாதிரி அந்த முகப்பு டிசைன் பண்ணியிருக்காங்க. இதனுடைய சில்வர் வெயிட் வந்து 171. அந்த நெக் பீஸோட சில்வர் வெயிட் வந்து 90 கிராமில் இருந்தது. நெக்ஸ்ட் ஒரு கிராண்டான நெக் பீஸ் அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஹாரம் கலெக்ஷன். இது 2மே மிக்ஸ் அண்ட் மேட்ச் தாங்க பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஹாரம் மாதிரி நெக் பீஸ் வேணும்னாலும் அதுவும் வீடியோவில் வந்துகிட்டே இருக்குது. தனியாக அதுவுமே வாங்கிக்கலாம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 68 கிராம் சில்வர் இருக்குதுங்க.
அண்ட் அகெயின் ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரியான ஒரு கலெக்ஷன் தான். ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா நல்ல கிராண்டாக பண்ணியிருக்காங்க. கீழே அந்த பெண்டன்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ராதாகிருஷ்ணர் உருவம் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. குழல் ஊதிக்கிட்டு இருக்க மாதிரி சூப்பராக இருக்கார் கிருஷ்ணர். ரெண்டு சைடும் பெரிய பெரிய மயில் டிசைன் கொடுத்து ரொம்ப ரொம்ப கிராண்ட் லுக்கில் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது மாதிரி மட்டும் இல்லாமல் இன்னும் முகப்பு செயின் கலெக்ஷன்ஸு, தாலி முகப்பு செயின் கலெக்ஷன்ஸு, வெறும் நம்ம சும்மா சிம்பிளாக போடக்கூடிய அந்த செயின் கலெக்ஷன்ஸு இதுவுமே இருக்குது. வளையல் டிசைன்ஸும் ஏகப்பட்டது இருக்குது. எல்லாமே வந்து அடுத்தடுத்து வீடியோவாக நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ அந்த மாதிரி சூப்பரான கண்டென்ட் உங்கள் மொபைலில் வரணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிசைன்ஸ் உங்களுக்கு பிடிச்சதும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸும் தேடிட்டுருக்காங்கன்னா அவங்களுக்குமே ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த மாடல் வந்து ஆந்திராவில் வரக்கூடிய இந்த புட்ட பூஸ்லு மாடல்னு சொல்லுவாங்க. இது நிறைய பேர் கேட்டதால் இந்த ஒரு கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்ததாக சொல்லியிருந்தாங்க. இதுவுமே வந்து 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்திருந்ததாக சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸுன்ற மாதிரி யாரெல்லாம் கேட்டிங்களோ அவங்க போய் பிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான கிராண்ட் வெட்டிங் கலெக்ஷனுங்க. எல்லாமே வந்து இந்த ஸ்ரீனிவாச பெருமாள் கல்யாண கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாம். நான் மறுபடியும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. தங்க நகையில் வாங்க முடியாததை நீங்கள் வெட்டிங்க்கு போட்டுக்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த மாதிரி கோல்டு பிளேட்டட் சில்வரில் வாங்கிக்கலாம். சிவன் பார்வதி அப்படியே குடும்பத்தோடு பக்கத்தில் விநாயகர் முருகர் இருக்கிற மாதிரி கீழே சூலம் டிசைன் வர மாதிரி அதுக்கு கீழே ஒரு பெண்டன்ட் தொங்குது. அந்த சைடில் முகப்புலலாம் பார்த்தீங்கன்னா சாமி உருவங்கள் வர மாதிரி. அகைன் அது ஒரு 9 லேயராக என்னன்னு தெரியல. பேர்லில் வந்து சூப்பராக அந்த கோல்டன் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ண மாதிரி டிசைன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இந்த நெக் பீஸில் வர பெண்டன்ட் பார்த்தீங்கன்னா கஜலக்ஷ்மி வர மாதிரியான உருவம். அது சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த யானை டிசைன்லாம் அப்படியே 3Dயில் தெரிகிற மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா அந்த யானை முகம் நல்லா அழகாக தெரிகிற மாதிரி பண்ணி அது கீழெல்லாம் வந்து பீட்ஸ் தொங்குற மாதிரி. ஹாரமுடைய சில்வர் வெயிட் வந்து 237 கிராம் வருது. அந்த நெக் பீஸோட சில்வர் வெயிட் வந்து ஒரு 110 கிராமில் வந்திருக்கு. நான் வந்து கொஞ்சம் இறக்கி வச்சு தாங்க காட்டுறேன். எப்பயும் வீடியோவில் காட்டுற மாதிரி தான். இல்லை நீங்கள் இந்த மாதிரி ஏற்றி போடணும்னு நினச்சாலும் இந்த மாதிரி லென்த்தில் தான் வந்திருக்கு. ஸோ நீங்கள் இன்னும் கீழே தொங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் எப்பயும் சொல்கிற மாதிரி அந்த கோல்டு பிளேட்டட் சில்வரில் வரக்கூடிய அட்டாச்சபிள் செயின் வாங்கி நீங்கள் அதில் அட்டாச் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த லென்த்துக்கு வந்துடும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்குறது வந்து அஷ்டலக்ஷ்மி நெக்லஸ் பீஸ் தான் பார்த்துட்ருக்கோம். சுத்தீரும் பார்த்திங்கன்னா 8 லக்ஷ்மி உருவங்கள் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த சைடு 3, இந்த சைடு 3. மேலே கழுத்தோட்டை பார்த்திங்கன்னா 2 உருவங்கள் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. இதனோட வெயிட் வந்து 122 கிராமில் வந்திருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் பார்த்திங்களா, சிவன் பார்வதி விநாயகர் முருகரோடு இருக்கிற ஹாரம் டிசைன். அதுக்கேற்ற ஒரு நெக் பீஸ் டிசைன் இதுவுமே தனியாக வச்சுருக்காங்க. ஸோ நம்ம பார்க்குற அந்த ஹாரம் கலெக்ஷன்ஸ்க்கு மேட்சாக நெக்லஸுமே இங்கே இருக்குது. நீங்கள் ரெண்டும் செட்டாக வேணுனாலும் வாங்கிக்கலாம், இல்லை தனித்தனியாக வேணுனாலும் வாங்கிக்கலாம். அடுத்து ஒரு சிம்பிளான ஒரு எலிகண்ட் லுக்கில் இருக்கக்கூடிய நெக் பீஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. எல்லாமே அகைன் சாமி உருவங்கள் வர மாதிரி தான் இருக்குது. இதில் இருக்கிற சில்வர் வெயிட் வந்து 72 கிராம். இப்போ நம்ம பார்க்குறது கூட நியூ கலெக்ஷன்ஸ் தான். இதில் பார்த்திங்கன்னா அந்த அட்டிகே டிசைன்லாம் வந்து நியூவாக, அந்த பெண்டன்ட் டிசைன்லாம் நியூவாக வந்திருக்கு. ஆல் டைப் ஆஃப் பீப்புளுமே கேட்பாங்க நாங்கள் போடுற மாதிரி இல்லையான்னு. ஸோ சாமி உருவங்கள்லாம் இல்லாமல் ஒரு ஃப்ளாரல் டிசைன், ஒரு நட்சத்திரம் டிசைன் வர மாதிரி தான் இருக்குது. அந்த பெண்டன்ட்டில் ஒயிட் ஸ்டோன், பிங்க் ஸ்டோன்லாம் வச்சு நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க.
பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த க்ளோஸ்டு டைப்லாம் இல்லை, நல்ல ஸ்ட்ராங்காக ஸ்டர்டியாக இருந்தது. இதனுடைய வெயிட் வந்து 20 கிராமில் இருந்தது. ப்ளஸ் மேக்கிங் சார்ஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி எல்லா ஜுவல்ஸுக்குமே அதே மாதிரி வரும். அடுத்தது பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த உருவங்கள் வர மாதிரியான ஒரு பீஸு, மல்டி கலர் ஸ்டோன் வச்ச மாதிரி, இந்த நவரத்ன டிசைன் மாதிரி சொல்லுவாங்க, அது மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. நடுவில் அம்மன் உருவம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக மைனூட் ஒர்க் அது சூப்பராக பண்ணியிருக்காங்க. சைட்லலாம் பார்த்தீங்கனாலும் அந்த பவழம் அந்த ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி பண்ணியிருக்காங்க. இதனுடைய சில்வர் வெயிட் வந்து 43 கிராம். நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் ஸ்டோன் வச்ச மாதிரியான ஒரு அட்டிகை டிசைனு. இது கீழெல்லாம் வந்து கேப் விட்டு அந்த கோல்டன் பால்ஸ் தொங்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுவும் லியோன் லுக்காக தான் இருந்தது. அதனுடைய செயினும் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்டர்டியாக இருந்ததுங்க. பின்னாடி செயின் வேணுனாலும் நம்ம வெளியில் அட்டாச்சபிள் செயின்ஸ் வாங்கி கோத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கயிறு நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும்னு நினச்சிங்கன்னா கயிறு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்ததும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நியூ டிசைன் தான், அட்டிகை டிசைனு. கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிடில் ஹாரம் மாதிரி போடுற மாதிரியான ஒரு டிசைன் கொண்டு வந்திருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ரூபி எமரல் ஸ்டோன் வர மாதிரி, எல்லாமே செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன், ரியல் கிடையாது. கீழெல்லாம் அந்த வரிகை பால்ஸ் வர மாதிரி அங்கங்கே டிசைன் பண்ணி நல்லா நியூ கலெக்ஷனாக இருந்தது. இது கூட ரெண்டுமே பேர் பண்ணி போடும்போது நல்லா சூப்பராக இருக்கும். அகைன் இதில் எந்த வித உருவங்களும் கிடையாது. இந்த அட்டிகை கூட நான் வந்து வச்சு காட்டியிருக்கேன் கழுத்தில். ஸோ அதுவுமே வீடியோவில் வந்துக்கிட்டே இருக்குது. நல்லா சிம்பிளாக ஒரு செயின் பெண்டன் டிசைன் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. வெயிட் வந்து 24 கிராமில் வந்திருக்கு. அடுத்து பார்க்குற மிடில் ஹாரம் வந்து ஒரு 2 லேயரில் பண்ண மாதிரி நல்ல ட்ரெண்டிங் கலெக்ஷன் அது. அதில் கீழே வர பெண்டன்ட்டில் வந்து டிசைன்ஸ் ரொம்பவே நியூ மாடலாக இருந்தது. நடுவில் வந்து லக்ஷ்மி தாயார் தான். இந்த சைட்லலாம் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி ஒரு லீஃபி பேட்டர்ன் மாதிரி மேலே வரைக்கும் போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து ஒயிட் ஸ்டோன்ஸில் தான் இருக்குது அந்த டிசைனு. சைடில் வந்து இந்த க்ரீன் கலர் ஸ்டோன் வச்சு ஹைலைட் பண்ணியிருக்காங்க. கீழெல்லாம் வந்து இந்த பேர்ல்ஸ் ஒயிட் அண்ட் பிங்க் கலர் பேர்ல்ஸ் தோங்குற மாதிரி இருக்குது. மிடில் ஹாரமோட சில்வர் வெயிட் வந்து 75 கிராமு. அந்த அட்டிகையோட சில்வர் வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு 20 கிராமில் வந்திருக்கு. பவழம் வச்ச மாதிரியான ஒரு ரேர் அட்டிகை கலெக்ஷன் பார்த்துட்ருக்கோம். கோல்டில் கூட இப்படிலாம் இருக்குமா என்னன்னு தெரியல. ஏன்னா இப்போது இந்த மாதிரி டிசைன்ஸ் வருதா என்னன்னு தெரியல. இப்போது சில்வரில் வந்து இந்த மாதிரி கேட்டதாக சொல்லியிருந்தாங்க. அதனால் நியூ கலெக்ஷனாக இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஃபுல்லாக வந்து இந்த பவழம் வச்ச மாதிரி எல்லாமே செமி ப்ரீஷியஸ் பவழம் தான். அதெல்லாம் கோரல் பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக ஒரு ஆரஞ்சு கலர் சூப்பராக இருந்தது. நீங்கள் வந்து இந்த சில்க் சாரீக்கெலாம் இதை மேட்ச் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். பின்னாடிலாம் வந்து 2-in-1 மாடல்லாம் கிடையாது. ஏன்னா நிறைய வந்து 2-in-1 மாடலும் நான் வீடியோஸில் நிறைய காமிச்சிருக்கேன். கோல்டு பிளேட்டட் சில்வரில் வந்து நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். அதனோட லிங்க் ஸ்க்ரீனில் பாருங்கள், அதில் கூட கொடுத்துருக்கேன். கோல்டு ஷாப்பிங் அந்த ப்ளேலிஸ்ட்டில் அதில் கூட நீங்கள் போய் நிறைய பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு மேட்சிங்காக ஒரு மிடில் ஹாரமே பேர் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா இதை ஹாரம்லாம் சொல்ல முடியாது, நம்ம கழுத்தில் வச்சு பார்க்கும்போது ஒரு மிடில் ஹாரம் லென்த்தில் தான் இருக்கும். இதுவும் நியூ டிசைன் தான். எல்லாமே ரவுண்ட் ஷேப்பில் நல்லா சூப்பராக அந்த குந்தன் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி சின்ன சின்ன குந்தன் ஸ்டோன்ஸ் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. இதனுடைய சில்வர் வெயிட்டு 57. அட்டையோடைய சில்வர் வெயிட் வந்து 27 கிராமில் வந்திருக்கு. சிம்பிளாக நவரத்ன கலெக்ஷனில் வர மாதிரியான ஒரு நெக் பீஸு 21 கிராமில் சில்வர் வெயிட் வந்திருந்தது. ப்ளஸ் மேக்கிங் ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும். இதனுடைய பெண்டன்ட்லேயும் லக்ஷ்மி உருவம் வருது. கீழே கோல்டன் பால்ஸ் தொங்குற மாதிரி பண்ணியிருக்காங்க.
கழுத்தில் போடும்போது ஒரு அட்டிகை ஷேப் கூட இல்லை, நல்ல ஒரு மிடில் ஹாரம் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னுமே செயின் அட்டாச் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் கீழே கூட அந்த லென்த் வரும். இல்லை தூக்கி போடணும்னு நினச்சிங்கனாலும் ரோப்பை நல்லா அழகாக ஏற்றி போட்டிங்கன்னா கரெக்டாக நிற்கும் அட்டிகை மாதிரி. அடுத்து அந்த க்ரீன் கலரில் பார்த்த அட்டிகை, இதுவுமே வந்து நல்லா கழுத்து ஒட்ட போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் சூப்பரான கண்டென்ட், தாலி முகப்பு செயின், வெள்ளி வளையல் கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே நம்ம சேனலில் வரப்போகுது. அந்த மாதிரி சூப்பரான கண்டென்ட் உங்கள் மொபைலில் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பிடிச்சிருக்குன்னு நினச்சிடுங்க. வீடியோவுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட இந்த மாதிரி தேடிட்டுருப்பாங்க, அவங்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.